அப்பண்ட் பண்ண குறி இந்த இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்டாக இந்த 2 டேட்டாவையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த டேட்டாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட் இருக்குது. இந்த ஆர்டர் டேட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், ஹைஃபனு ஸ்லாஷு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு டேட்டா ஆர் டைமாக ரெகக்னைஸ் பண்ணப்படலை. இது எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have to check the source data and நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள அடாப்டன்ஸையும் இருக்குது. ரீஜனல் செட்டிங்கு, உங்களுக்கு இந்த பவர் பிஏயில் பார்த்தீங்கன்னா ரீஜனல் செட்டிங் இருக்கும். அதையும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை செக் பண்ண வேண்டியது இருக்கும், ரைட்? பட் அதெல்லாம் தாண்டி வாட் எவர் ஸ்டேட் இட் இஸ், நான் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டும் டைமையும் பிரிக்கும் பொழுது ஒரு சில க்ளீனப் கிடைக்கும். அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த காலமில் உள்ள டேட்டையும் டைமையும் 2 காலமில் உள்ள டேட்டாவை நான் பிரிக்க போகிறேன். அதுக்கு இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி டிலிமிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்ப்ளிட் காலம், ரைட்? பை டிலிமிட்டர் கிளிக் பண்ணும் பொழுது ஸ்பேஸை வச்சு நான் இது ஸ்ப்ளிட் பண்ணுறதா ஐடியா பண்ணுறேன். ஏன்னா ஸ்பேஸ் நடுவில் இருக்குது. ஸோ ஈச் அக்கரன்சஸ் எத்தனை ஸ்பேஸ் இருந்தாலும் அத்தனை ஸ்பேஸை பேஸ் பண்ணி இந்த காலம் மல்டிபிள் காலம்ஸாக மாறும். ஓகே பண்ணுவோம். மாறும் பொழுது எக்ஸாக்ட்லி, அதாவது டெக்ஸ்ட்டில் ஏபிசின்னு இருந்த இந்த காலம் பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான டேட் ஃபார்மெட்டுக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி இதுவும் ஒரு அழகான டைம் ஃபார்மெட்டுக்கு மாறிடுச்சு. நான் இந்த நேமை மட்டும் மாற்றிடுறேன். டேட் அப்படின்னு நான் இது ஆர்டர் டேட்டுன்னே நான் இதை எடுத்துக்கிறேன். இதை ஆர்டர் டைம்னு எடுத்துக்கிறேன். சரியா? எஸ். ஓகே, ஒரு காலமை நம்ம க்ளீன் பண்ணி ஒரு நல்ல டேட்டாவாக மாற்றிருக்கோம். ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டாவில் அப்பண்ட் பண்ண டேட்டாவில் மாற்றிருக்கோம். இங்கெல்லாம் மாறாது, இங்கெல்லாம் பழைய ஃபார்மேட்டில் இருக்கும். பட் இங்கே மாறி இருக்குது. அதே மாதிரியே இந்த லாஸ்ட் காலமில் பர்ச்சேஸ் அட்ரஸில் இருக்கிற இந்த அட்ரஸையும் இந்த ஸ்டேட்டையும் இந்த 3 டிஃப்ரெண்ட் இது இருக்கு இல்லையா, கமாக்கு முன்னாடி ஒன்று, கமாக்கு அப்புறம், கமாக்கு இந்த கமாக்கு முன்னாடி, லாஸ்ட்டு கமாக்கு அப்புறம்ன்ற மாதிரி 3 செக்மெண்ட்டாக இருக்குது. இதில் என்ன பண்ணலாம், இதையும் டீலிமிட் பண்ணி பிரிக்கலாம். டெலிமிட்டர் போட்டு ஸ்பேஸாக கமா இல்லையா, கமா வச்சு நான் பிரிக்கும் பொழுது 3 டிஃப்ரெண்ட் காலமில் பிரிகிறத நீங்கள் பார்க்க முடியும், ரைட்? இல்லை எனக்கு எல்லாமே தேவையே இல்லை, எனக்கு இது மல்டிபிள் டேட்டாவாக மாறுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நான் தேவையானதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நான் இதை என்ன பண்ணுறேன், திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரேன். எஸ், மாறிடுச்சு இல்லையா? இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் பிட்வீன் டெலிமீட்டர்ன்றதை கொடுக்குறேன். எனக்கு இந்த நடுவுள்ள பாஸ்டான் அப்படின்ற இந்த டேட்டா மட்டும் வேணும். ஸோ கமாக்கும் ஸ்பேஸுக்கும் அப்புறம் தான் இந்த டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட்டில் கமாக்கு முன்னாடியே இது முடிஞ்சிருதுன்ற மாதிரி நான் அந்த கமா வச்சே ப்ளே பண்ணி ஓகே பண்ணும் பொழுது எக்ஸாக்ட்லி அந்த நடுவில் உள்ள சிட்டிஆர் கவுண்டி வாட் எவர் அது மட்டும் எனக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நான் அட்ரஸ்ன்றதுலேயே வச்சுக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய க்ளீனிங் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி உங்கள் டேட்டாவை க்ளீன் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகலாம். ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிருச்சா, டேட்டாவை Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஹோம் கிளிக் பண்ணி க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்து பவர் பிஐக்குள்ளே போகிற வேலையை நான் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி நம்ம நிறையா கொரியை க்ரியேட் பண்ணோம், அப்பண்ட் பண்ணி ஒரு கொரியை க்ரியேட் பண்ணோம். நமக்கு தேவையான கொரியை யூஸ் பண்ணி ஃபர்தராக ஒர்க் அரவுண்ட் பண்ண போகிறோம். அடுத்த டுட்டோரியலில் அதை பற்றி நம்ம பேசலாம்.